முதலியார்பேட்டை அருகே வீடுகளில் வேலை செய்து கொண்டே நகை மற்றும் பணத்தை சிறுகு சிறுகு கொள்ளையடித்த வெள்ளைக்கார பெண் அவரது தோழிகளுடன் முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். வரும் மார்ச் 1 பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகையை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் பி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஏம்பலம் செல்வம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன், தீபாய்ந்தான், கல்யாண சுந்தரம், JNS ராஜசேகரன், செல்வம், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், தொகுதி தலைவர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணி தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பிரதமரின் வருகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் குறித்து கருத்து கேட்டு ஆலோசனை நடத்தப்பட்டது. மேலும் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து பொதுக்கூட்டத்திற்கு அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் கட்சி பணியாளர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு சட்டத்திட்டங்கள் தொடர்பாக விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. முதலியார்பேட்டை அருகே வீடுகளில் வேலை செய்து கொண்டே நகை மற்றும் பணத்தை சிறுகு சிறுகு கொள்ளையடித்த வெள்ளைக்கார பெண் அவரது தோழிகளுடன் முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை கொம்பாக்கத்தை சேர்ந்தவர் பாஸ்கர். இவர் வீட்டில் கடந்த 3 5,60,000 ரூபாய் ரொக்கம், 7 கிராம் தங்க நகை திருடு போனது. அவர் புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன், SI அலாவுதீன் தலைமையில் 2 தனிப்படை போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் பாஸ்கர், அண்ணன் ஜனார்த்தரன், பாபு ஆகியோர் வீட்டிலும் பணம், தங்கம், வெள்ளி நகைகள் திருடப்பட்டது தெரியவந்தது. இதன் மொத்த மதிப்பு 21 லட்சம் ரூபாய். CCTV பதிவு, சாட்சிகளிடம் விசாரித்த போது பாஸ்கர் சகோதரர் பாபு வீட்டில் வேலை செய்து வந்த முத்துலட்சுமி மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்திய போது சிறிது சிறிதாக சகோதரர்கள் 3 பேர் வீட்டிலும் நகை பணத்தை திருடி தனது தோழிகளான மாலதி, வனிதா, தனது சகோதரர் மாதவன் ஆகியோரிடம் கொடுத்து மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. அதில் சில பொருட்களை விற்று சொகுசாக இருந்து வந்துள்ளார். போலீசார் முத்துலட்சுமி, அவருக்கு உதவிய மாலதி, வனிதா, மாதவன் ஆகிய 4 பேரை கைது செய்து 17 பவுன் நகை, 300 கிராம் வெள்ளி பொருட்கள், 42,000 ரூபாய் ரொக்கம் என சுமார் 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை மீட்டனர். சிறப்பாக செயல்பட்ட போலீசாரை சீனியர் SP பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் படகு கவிழ்ந்து பெண் பலியானதை தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்து தனியார் படகு குழாம்களை மூடினர். வீராம்பட்டினத்தில் கடலுக்கு சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற அனுமதியில்லாத படகு கவிழ்ந்து பெண் ஒருவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் தனியார் படகு குழாம்கள் மூடப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகள் நேற்று மெரினா படகு குழாம் மற்றும் முப்பலம் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. சப் கலெக்டர் புட்டி அகில் தலைமையில் வருவாய், மீன்வளம், துறைமுகம், சுற்றுலா மற்றும் கடலோர காவல்துறை அதிகாரிகள் குழுவினர் முப்பலம் துறைமுகத்தை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினர். அப்போது பயணி, படகின் உரிமம், பாதுகாப்பு, படகு ஓட்டுநரின் லைசன்ஸ் உள்ளிட்டவைகள் குறித்து சப் கலெக்டர் ஆய்வு செய்தார். ஆய்வில் மெரினா படகு குழாமில் 45 நிறுவனங்களில் 120 படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த படகுகளை இயக்குபவர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் புதுச்சேரி, வீராம்பட்டினம் பகுதிகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட படகுகள் இயக்கப்படுகிறது. இந்த படகுகளை ஓட்டுபவர்கள் மூலம் படகு விபத்து நடப்பது தெரிய வந்தது. டெல்லியில் நடைபெற்று வரும் ஏவி உச்சி மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் அத்துமீறி போராட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்த புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவப்படத்தை எரித்து பாஜக, இளைஞர் காங்கிரஸ் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் ஏஐ உச்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் திடீரென இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாணத்துடன் சென்று பிரதமர் மோடியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பும் சலசலப்பும் ஏற்பட்டது. இதை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி மாநில தலைவர் ஆடலரசன் தலைமையில் நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று வைஷிகால் வீதியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு திடீரென ராகுல் காந்தி உருவ பொம்மையை எரித்தது பரபரப்பு ஏற்படுத்தியது. சிறிது நேரம் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக இளைஞர் அணி நிர்வாகிகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினர். காங்கிரஸ் அலுவலகத்தில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் யாரும் இல்லாததால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படவில்லை. இதை அறிந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய புகார் அளித்துள்ளனர். நயினார் மண்டபம் சுதானா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் சார்பில்
3,55,00,000 ரூபாய் செலவில் புதிய உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சுதான நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் சார்பில் 3,55,00,000 ரூபாய் செலவில் புதிய உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் லிட்டர் RO தொழில்நுட்ப முறையில் சுத்திகரிக்கப்பட உள்ளது. இந்த சுத்திகரிக்கப்பட்ட நீர் சுதானா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கலந்து விநியோகிக்கப்படுகிறது. இப்பணிக்கான பூமி பூஜை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி பங்கேற்புடன் நடைபெற்றது. இந்த உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைவதினால் முதலியார்பேட்டை மற்றும் அரியாங்குப்பம் தொகுதிகளுக்கு உட்பட்ட சுதானா நகர் விரிவு 1, 2, 3, துலுக்கானத்தம்மன் நகர், சுகாதார ஊழியர்கள் குடியிருப்பு, அரவிந்தர் நகர், நாகம்மாள் நகர், நயினார் மண்டபம், அங்காளம்மன் நகர், முருங்கப்பாக்கம், கணபதி நகர், கிழக்கு வாசல் நகர், மூகாம்பிகை நகர், வசந்தம் நகர், நேரு நகர், ரங்கசாமி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் உள்ள பொதுமக்கள் பயனடைய உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறும் சுற்றுலா பொருட்காட்சியை சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை, தொழில் மற்றும் வணிகத்துறை பிப்டிக் நிறுவனம், புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகம் இணைந்து புதுச்சேரி மாநிலத்தின் முதன்முறையாக புதுச்சேரி சுற்றுலா பொருட்காட்சி 2026 என்ற மாபெரும் பொருட்காட்சியை 28ஆம் தேதி வரை 10 நாட்கள் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள மாநாட்டு கூடம் மற்றும் திறந்தவெளி கலையரங்கத்தில் நடத்தி வருகிறது. மகளிர் சுய உதவிக்குழு, சமையல் கலைஞர்கள், முன்னணி மற்றும் தனித்துவமான உணவகங்களின் மற்றும் சுற்றுலா பயணிகள் வாங்கி சுவைக்கும் வகையில் மாபெரும் உணவு திருவிழாவிற்கான அரங்குகள் இடம்பெற்றுள்ளது. அறுசுவை உணவுகளை பொதுமக்கள், சிறுவர்கள், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள விருந்தோம்பல் பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டாளர்களின் விளம்பர கையேடுகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. இந்த பொருட்காட்சியை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பில் ஜாதக பரிவர்த்தனை முகாம் நடைபெற உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்வாகிகள், புதுச்சேரி வேதபுரி நாயுடு மக்கள் நல்லுறவு சங்கத்தின் சார்பில் நாளை 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை புதுச்சேரி 100 அடி சாலையில் அமைந்துள்ள DM கணேஷ் திருமண நிலையத்தில் நடைபெறும் மாபெரும் 3வது ஜாதக பரிவர்த்தனை மற்றும் திருமண தகவல் நடைபெறும் மற்றும் சமூக சொந்தங்கள் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு அவர்கள் ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து திருமண பொருத்தம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி முத்திகால்பேட்டை தொகுதியில் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் MP மற்றும் மாநில அமைப்பாளர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி முத்திகால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் 2026 சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமாக சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் முதலியார்பேட்டை பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ லலிதா மஹால் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளருமான ஜெகத்ரட்சகன் MP, புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதிகள் திமுகவின் வெற்றிக்கும் புதுச்சேரியில் திராவிட மாடல் அரசு அமைய செயல் வீரர்களுக்கு ஆலோசனையும் வழங்கினர். இச்செயல் வீரர்கள் கூட்டத்தில் மாநில திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், திமுக பொருளாளரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செந்தில்குமார், மாநில திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர் கோபால், JVS ஆறுமுகம், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், முத்தியால்பேட்டை தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், மாநில நெசவாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் தங்கராசு, தொகுதி பிரதிநிதி தனசேகர், திமுக மக்கள் சேவை மையம் மதன் பாபு உள்ளிட்ட முத்தியால்பேட்டை தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டி ஒப்பந்த ஆசிரியர்கள் சுதேசமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுச்சேரி சுதேசி காட்டன் மில் அருகே புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் TR சேஷாச்சலம் தலைமையில் தர்ணா போராட்டம் 32வது நாளாக நடைபெற்றது.
இந்த போராட்டத்தின் போது பள்ளி கல்வித்துறையால் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தரமாக பணியமர்த்திட நியமன ஆணை வழங்கிட நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தப்பட்டது. ஆசிரியர் சங்கங்களின் அனைத்து பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இக்கோரிக்கையை வலியுறுத்தி பேசினர். இதில் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாடு அரங்கத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பாஜகவினர் உருவ பொம்மை எரித்த நிலையில் இன்று பாஜக அலுவலகம் முன்பு காங்கிரஸ் நிர்வாகிகள் மோடி உருவப்படத்தை எரித்ததால் இருவருக்கும் மோதல் ஏற்பட்டது. ஒருவருக்கொருவர் கற்களை வீசியும் செருப்புகளை வீசி தாக்கிக் கொண்டதால் போராட்ட கலப்பாக மாறியது. புதுடெல்லியில் இன்று சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்றது. பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இளைஞர் அணியினர் பிரதமரை சரணடைந்து விட்டனர் என வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகளை கையில் ஏந்தி கொண்டு மாநாடு நடக்கும் அரங்கிற்குள் நுழைந்து பிரதமருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த விவகாரம் பாஜகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு பாஜக இளைஞர் அணி நிர்வாகிகள் வைஷிகால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு ராகுல் காந்தி உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை தெரிவித்தனர். இது காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று காலை பாஜக அலுவலகம் முன்பு ஒன்று கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் மோடி உருவ பொம்மையை கண்டன கோஷங்களுடன் எரித்தனர். இதை எறிந்த பாஜகவினர் தடிகளுடன் அலுவலகம் முன்பு குவிந்ததால் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் குவிக்கப்பட்டனர். இருந்தபோதும் ஒருவருக்கொருவர் கற்களை வீசி தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதி பெரும் பரபரப்பாகவும் பதற்றமாகவும் காணப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அவர்களை தடியடி நடத்தி அங்கிருந்து கலைத்தனர். புதுச்சேரியில் படகுகளை இயக்குவதில் கடற்கரை காவல்துறை மற்றும் சுற்றுலாத்துறை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து திட்டமிட்டு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதத்தில் செயல்பட்டு வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், சுற்றுலா படகுகளை இயக்க தீயணைப்புத்துறை, தேசிய நீர் பாதுகாப்புத்துறை, துறைமுக கடற்கரை போலீஸ் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட துறைகளில் ஆய்வு செய்து அனுமதி வழங்க வேண்டும். வழங்கும் போது முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், தலைமை செயலாளர் வரை அனுமதியை பெற்று இறுதியாக சுற்றுலா படகுகளை இயக்க சுற்றுலாத்துறைக்கு அனுமதி வழங்கும். புதுச்சேரியில் 80க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் 800க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களும் பயனடைந்து வருகின்றன. ஆனால் அதிகாரிகள் இந்த திட்டத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்படைத்து மீனவர்களை வஞ்சிக்கும் வகையில் சதி செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒரு சிலர் உரிமம் முடிந்தும் 6 மாதம் வரை மீண்டும் உரிமத்தை புதுப்பிக்க ஆடல் கடற்கரை காவல் துறை அலைகழிக்கிறது. ஒரு நிறுவனத்திற்கு 2-3 படகுகள் வைத்திருக்கலாம் என அரசு கொள்கை முடிவெடுத்து முதலமைச்சர் அவ்வாறு அனுமதித்துள்ளார். ஆனால் தற்பொழுது அரசின் அனுமதியை காலில் போட்டு மிதிக்கின்ற விதத்தில் கடற்கரை பாதுகாப்பு அதிகாரி ஒரு நிறுவனத்திற்கு 1 படகு மட்டுமே அனுமதி வழங்க முடியும் என மீனவர்களை அழைக்க இருக்கின்றார். மேலும் மீனவர்கள் மீது உள்ளூரில் எந்த ஒரு சிறு வழக்கும் இருக்கக்கூடாது என 100 படகுகளை ரெனிவல் செய்யாமலேயே உள்ளார். இதனை பயன்படுத்திக் கொண்டு இங்குள்ள மீனவர்கள் உரிமம் பெறாமலே படகுகளை இயக்கின்றனர். மீண்டும் துறை அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுவே இந்த விபத்து ஏற்பட காரணமாக ஒன்றாகும். எந்த படகு விபத்து ஏற்பட்டதோ அதை மட்டுமே தடை செய்ய வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்தமாக படகுகளை முடக்கி தொழில் செய்ய விடாமல் தடுப்பது என்பது கண்டிக்கத்தக்கது. மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் சதி செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டிய சுற்றுலாத்துறை அமைச்சர் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் சுற்றுலாத்துறை இயங்குகிறதா என்று கேள்வி எழுகிறது. நாளைய தினமே அரசு அதிகாரிகளின் தவறான செயலால் நிறுத்தப்பட்டுள்ள சுற்றுலா படகு போக்குவரத்தை மீண்டும் அமைத்து அனுமதிக்க வேண்டும். இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் உள்ளது. அந்த கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும். கூட்டணி குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என கூறியுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் திறந்து வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் அங்கன்வாடி மைய திறப்பு விழா நடைபெற்றது. இது புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா,
பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தலித் மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தை முறையாக செயல்படுத்தாதது ஏன் என்ற கேள்வியோடு புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் பிரகாஷ் தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தலித் மாணவர்களுக்கான இலவச கல்வி திட்டத்தை முறையாக செயல்படுத்தாதது ஏன், சிறப்பு கூறு நிதியை மடைமாற்றம் செய்து கொள்ளையடிக்க திட்டமா என்றும் 2021 முதல் 26 வரை 5 ஆண்டு காலமாக SC SB நிதிகள் தலித் மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று பதில் சொல்ல முடியுமா என்றும், இந்த ஆண்டிற்கான சிறப்பு கூறு நிதியில் 50% கூட செலவு செய்யாமல் தலித் மக்களின் வளர்ச்சியையும் வாழ்வாதாரத்தையும் குழி தோண்டி புதைக்கும் திட்டத்தை கைவிடு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விளக்க உரையை மாநில ஆலோசகர் ராமசாமி ஆற்ற ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள், ஆனந்தன் மற்றும் மாநில செயலாளர்கள் கஸ்பர், பொருளாளர் சதீஷ், மாநில இளைஞரணி தலைவர் கபரியல் உட்பட 100க்கும் மேற்பட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள், சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆளும் NR பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருக்காஞ்சி ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலய மாசி மத தீர்த்த வாரியை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் மாசி மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை 11 மணியளவில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதில் உபயதாரர் கீழ் அக்ரஹாரம் கார்த்திகேயன் நாயக்கர் குடும்பத்தினர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. இதில் தினந்தோறும் ஒவ்வொரு வாகனம் என நாக வாகனம், அதிகார நந்தி சேவை, பாரி வேட்டை, ரிஷப வாகனம், பஞ்சமூர்த்தி உற்சவம், யானை வாகனம், திருக்கைலாய வாகனம், தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன், சிவாச்சாரியார், உபயதாரர், தேவஸ்தான ஊழியர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் அனைத்து வசதிகளையும் செய்து தரக்கோரி வில்லியனூர் தன்னார்வலர்கள் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை, செவிலியர் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் பற்றாக்குறை, ஆம்புலன்ஸ் வசதியின்மை, அவசர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு குறைபாடுகள் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்து வந்தனர். உடனடியாக சரி செய்து தரும்படி வில்லியனூர் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த தன்னார்வல அமைப்புகள் வில்லியனூர் பொதுமக்கள் சார்பில் அரசு மருத்துவமனை எதிரில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக வில்லியனூர் பகுதி பொதுமக்களிடம் கருத்து கேட்டு பதிவு செய்து ஆவணமாக மருத்துவ அதிகாரிகளிடம் வழங்கி தெரிவிக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை மனுவினை வழங்கினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக முருகையன், ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுந்தர் ராசு, கோபு, இளங்கோ, ராஜ்குமார், கோவிந்தன், சுந்தர வடிவேலு, சித்தானந்தன், காதர் மைதீன் உள்ளிட்ட பலர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றினர். வில்லியனூர் கொம்பாக்கம் வார்டில் 88.13 லட்சம் ரூபாய் செலவிலான வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட செந்தூர் முருகன் நகரில் 34.66 லட்சம் ரூபாய் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, பாப்பஞ்சாவடி சப்தகிரி நகரில் உள்ள அனைத்து குறுக்கு வீதிகளுக்கும் 26.37 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி, கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் 27.10 லட்சம் ரூபாய் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி என மொத்தம் 88,13,000 ரூபாய் மதிப்பில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கூட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை உள்ளிட்ட வளர்ச்சி பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், ஒப்பந்ததாரர்கள் மதியழகன், சுந்தரமூர்த்தி, செல்வகுமார் மற்றும் பாப்பஞ்சாவடி சப்தகிரி கார்டன், செந்தூர் முருகன் நகர் மற்றும் கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
பூர்ணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 6ஆம் நாள் உற்சவம், சிறப்பு பூஜை மற்றும் பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொடை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. 6ஆம் நாளான நேற்று பூர்ணாங்குப்பம் கிராமம் சான்றோர் குல மரபினர் மையத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் பகுதியை சேர்ந்த பெண்கள் அனைவரும் ஊரணி பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அம்மனுக்கு மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் மகிஷாசுரமர்த்தினி அவதாரத்தில் சுவாமி வீதி விழா காட்சியும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், பாஜக மாநில செயலாளர் ராமு, அதிமுக மாநில கழக துணை செயலாளர் குமுதன், புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூர்ணாங்குப்பம் சான்றோர் குல மரபினர்கள், உபயதாரர்கள், பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.